ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கா பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா ஐபிபிஎஸ் பிஓக்கு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேர்ல்ட் ஃபார்மர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஃபார்மர்ஸ் டே வந்து செப்டம்பர் 25 வந்து ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எவ்ரி இயர் செப்டம்பர் 25 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. யாரை வந்து ஹானர் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாசிஸ்டர்ஸை வந்து பெருமைப்படுத்தணும். ஏன் அப்படின்னா, நம்ம உலக சுகாதாரம் வேர்ல்டு ஹெல்த்தில் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து கொடுக்கறதுனால. ஸோ இந்த தீம் 2024 என்ன அப்படின்னா, ஃபார்மாசிஸ்ட் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஃப்ஐபி 2009 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபார்மாசியூட்டிக்கல் ஃபெடரேஷன் சொல்லிட்டு. ஸோ இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாசிஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அஃபிஷியல் செலிப்ரேஷன் எப்போ நடந்தது அப்படின்னா, ஸோ 2010 செப்டம்பர் 25 தான் நடந்திருக்கு. ஸோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 1912 அதே டேட்டு எஃப்ஐபி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் ஃபார்மாசியூட்டிக்கல் ஃபெடரேஷனோட ஃபவுண்டிங் டேட்டும் அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் ஆஸ்பெக்டாக என்ன வரலாம் அப்படின்னா, வேர்ல்ட் ஃபார்மாசிஸ்ட் டே எப்போ? செப்டம்பர் 25. இதோட தீம் என்ன அப்படின்னா, ஃபார்மாசிஸ்ட் மீட்டிங் தி குளோபல் ஹெல்த் நீட். ஸோ இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, எஃப்ஐபி எப்போ 2009. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபார்மாசியூட்டிக்கல் ஃபெடரேஷன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் இதை ஃபர்ஸ்ட் எப்போ அஃபிஷியலாக கொண்டாடிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் 25, 2010. ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் முக்கியா மந்திரி சுக் ஷிக்ஷா யோஜனா? ஆப்ஷன் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? முக்கியா மந்திரி சுக் சிக்ஷா யோஜனா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முக்கியா மந்திரி சுக் சிக்ஷா யோஜனா அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் கேபினெட் மீட்டிங் வந்து நடக்கு ஷிம்லாவில். ஸோ அப்போ அதை யார் வந்து சேர்பர்சனாக இருந்திருக்காங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம். அவங்க நேம் என்ன அப்படின்னா, சுக்விந்தர் சிங் சுகு. இவங்க தான் இந்த நியூ ஸ்கீமை அந்த கேபினெட் மீட்டிங்கில் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ யாருக்கு அப்படின்னா, சோசியலி அதாவது சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யார் வந்து நலிவடைந்து அதாவது வீக்கராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த டிசேபிள் சில்ட்ரனோட பேரண்ட்ஸுக்கும் இவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசேபிள் சில்ட்ரனோட எஜுகேஷன் அவங்களோட லைஃப் வெல்பீயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்காக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024லேருந்து 25க்கு 53.21 crore வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிசேபிள் சில்ட்ரனோட ஏஜ் பார்த்திங்கன்னா பிலோ 18 இயர்ஸாக இருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் 1000 rupees வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அந்த 1000 rupees வந்து எதுக்குன்னா, அந்த சைல்டோட எஜுகேஷன் ப்ளஸ் நியூட்ரிஷனல் ப்ளஸ் ஹெல்த் எக்ஸ்பென்ஷன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முக்கியா மந்திரி சுக் சிக்ஷா யோஜனாவை லான்ச் பண்ணாங்க? ஸோ அது என்ன அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ். இதோட சிஎம் யார் அப்படின்னா, சுக்விந்தர் சிங் சுகு அப்படிங்கிறது. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். அதாவது டிசேபிள் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ், அந்த சில்ட்ரனோட ஏஜ் பார்த்திங்கன்னா அண்டர் 18 இயர்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த சோசியலி எக்கனாமிக்கலி இருக்கிற வல்னியூரபிள் உமன். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்னா 1000 rupees பெர் மந்த் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க? 53.21 crore. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பி ஸ்ரீனிவாசன் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டேஷ். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களோட நேம் என்ன அப்படின்னா, ஸோ பி ஸ்ரீனிவாசன். அவங்க வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டோட டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவர் 1992 பேட்சில் உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸர், பீகார் கேடர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த பி ஸ்ரீனிவாசனுக்கு முன்னால் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டோட டைரக்டர் ஜெனரல் பதவியில் இருந்த ஒரு பேர் நளின் பிரபாத். அவங்களுக்கு என்ன ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால இந்த பிளேஸ்க்கு பி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்கள அந்த கேபினட்டோட அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட போஸ்டிங் என்றைக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 31, 2027. ஸோ எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட்டாக இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப்
ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு யார் அப்படின்னா பி ஸ்ரீனிவாசன். பீகார் கேடரில் உள்ள ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்க. யாரை வந்து இவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா நளின் பிரபாத் அப்படிங்கிறவங்க. இப்போ நளின் பிரபாத்தோட போஸ்டிங் என்ன? ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ என்எஸ்டியோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. பி ஸ்ரீனிவாசன் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் ரீசெண்டாக யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். அடிஷ்னல்னால் கூடுதல் பொறுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஜினா டைரக்டர் ஜெனரல் யாருக்கு கிடச்சிருக்கு? சஞ்சீவ் ரெய்னா. எந்தோட அடிஷ்னல் டிஜியாக இருக்காங்கன்னா ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அந்த பொசிஷனுக்கு. அடுத்து இடி அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இதோட சீஃபாக ராகுல் நவீன் அப்படிங்கிறவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 22வது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அசாம் ரிஃபில்ஸ் யார் அப்படின்னா விகாஸ் லேக்கராங்கிறவங்க. அடுத்து பிஎஸ்எஃப் மீன்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரலாக அடிஷ்னல் சார்ஜ், இதுவும் அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு. யாருன்னா தல்ஜித் சிங் சௌத்ரிங்கிறவங்களுக்கு. அடுத்ததான் அடிஷ்னல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் அப்படின்னா ரஜீந்தர் கண்ணா. இவங்களுக்கு டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்னால் யாருன்னா டிவி ரவிச்சந்திரன், பவன் கபூர் அண்ட் பங்கஜ் குமார். ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இப்போ ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணவங்கலாம் இவங்க தான். ஸோ இவங்களோட நேம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி ரயில்வே போர்டு. இதோட ஆன்சர் டி சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க. ஓகே, சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்கன்னா மேபி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இருக்கலாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஷெடியூல்டு காஸ்ட் ஆர் தலித் கம்யூனிட்டியிலேருந்து வந்து மொத ரயில்வே போர்டோட சேர்மன் அண்ட் சிஇஓ இந்த போஸ்டிங்க்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயவர்மா சிங்கா அப்படிங்கிறவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஜெயவர்மா சிங்கா வந்து ஆகஸ்ட் 31 ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ சதீஷ்குமார் அவங்க வந்து செப்டம்பர் 1 இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க இதுக்கு முன்னால் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 1986 பேட்ச் IRSME அப்படின்னா இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த இதில் வந்து ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. ஸோ நிறையா பங்களிப்பு இந்தியன் ரயில்வேஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீல்டில் 34 இயர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த பொசிஷன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவங்க இப்போ யார் இருக்காங்க? சதீஷ்குமார், சேர்மன் அண்ட் சிஇஓ ஆஃப் தி ரயில்வே போர்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி இதோட சேர்மனாக ஜெய் ஷா அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா கிரெக் பார்க்லே அப்படிங்கிறவங்கள. அடுத்து நாஸ்காம் அதோட சேர்பர்சனாக சிந்து கங்காதரன் அப்படிங்கிறவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெக்சாஸ் எக்கானமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட சேர்மனாக அருண் அகர்வால் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெஸ்லே இதோட சிஇஓவாக லாரண்ட் ஃப்ரைக்ஸிங்கிறவங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்ஸ் நீடியர் அப்படிங்கிறவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொக்னிசன்ட் இந்தியாவோட சேர்மனாக ராஜேஷ் வாரியர். யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராஜேஷ் நம்பியாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாஸ்காமோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னா ராஜேஷ் நம்பியார். யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா திப்ஜனி கோஸ்ங்கிறவங்க. ஸோ எப்போ பிரசிடெண்ட் ஆக போகிறாங்கன்னா அக்டோபர் 2024 நாஸ்காமோட பிரசிடெண்ட்டாக ராஜேஷ் நம்பியார் வந்து வரப்போகிறார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.